ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம வீடியோ வந்து என்ன டாபிக்னா, இன்றைக்கி நம்ம வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு மார்னிங் தான் வீடியோ எடுத்திருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன வேலை செஞ்சேன், காவடிக்கு முன்னாடி நாள் என்னென்ன ப்ரிப்ரேஷன் வேலை என்ன பண்ணன்றத நான் இந்த வீடியோவாக கொடுத்துருக்கேன். புதன்கிழமை வந்து காவடி எடுக்க போகிறோம். நம்ம ஊரில் வந்து பரணி காவடி தான் எடுப்பாங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பசங்க ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை ரூம் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இல்லைன்னா நமக்கு கிச்சன்லேயும் வேலை அப்படியே இருக்கும், அந்த வேலையும் ஆகாது. மற்ற வேலை செஞ்சாலும் அந்த வேலையும் கொஞ்சம் வந்து எல்லாமே ஸ்லோவாகிடும். சீக்கிரமாக எந்த வேலையுமே முடிக்க முடியாது. முன்னாடி நாளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சாமி கும்பிடும்போது எந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிக்கலாம். இந்த வீடியோவில் நான் அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன், நம்ம சாமி எப்படி நம்ம கிராமத்தில் காவடி எடுப்போன்றதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். திருத்தணி கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நான் கிளிப் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே வந்து எல்லா வருஷமும் நான் இந்த மாதிரி தான் முன்னாடி நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மறுநாள்ன்றதால அன்றைக்கி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் திங்கக்கிழமையே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சண்டேவே நான்வெஜ் எடுக்கல. வீடு வந்து அதுக்கப்புறம் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன். வீடு வந்து நான் புதன்கிழமை தான் துடைச்சி விட்டுருந்தேன். திங்கக்கிழமை வந்து நான் பூஜை சாமான் இது எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வந்து தேய்க்க மாட்டேன். ஃபுல்லாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பாத்திரம் நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து எடுத்துருவேன். ஃபுல்லாக நம்ம எண்ணெய்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நம்ம விம் லிக்விடை வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புளியும் சபினா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நான் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். லெமன் இருந்துச்சுன்னா கூட லெமன் அந்த ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி விடுவேன். பளிச்சுன்னு இருக்கும். எனக்கு 2 வாரத்துக்குமே வந்து இந்த கருத்து போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே வந்து லெமனு சபினா புளி இதை வச்சு தான் தேய்ப்பேன். லெமன் இருக்கிறப்போ வந்து நான் அது தேய்ப்பேன். இல்லைன்னா வந்து புளியும் சபினா வச்சும் தேய்ச்சிடுவேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கையோடு தேய்ச்சி கழுவிட்டு சுத்தமாக வந்து தொடச்சி வச்சிடணும். கழுவி ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டாவே நல்லா காஞ்சிடும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கருப்பாக வந்து டாட்டாக இல்லாமல் இருக்கும். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் தேய்ச்சி வைப்பேன். நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். நம்ம கையோடு வந்து துணியை வச்சு தொடச்சி விட்டுடணும். நான் எப்போவுமே வந்து பூஜை சாமான் தேய்க்கும் போது 2 பாத்திரம் இருக்கும்போதே கழுவிடுவேன். இல்லைன்னா நம்ம வந்து அந்த சபீனா போடுறதுக்கு அதுக்கும் வெள்ளையாக வந்து அதில் ஃபார்ம் ஆகிடும், திட்டாக தெரியும். அதனால வந்து நான் 2 கழுவிடுவேன். இப்போ வீடியோ எடுக்குன்றதெல்லாம் நான் அப்படியே வச்சு கழுவிட்டேன். இல்லைன்னா நார்மலாக இருக்கும்போது நான் 2 தேய்ச்சி மொத்தமாக வந்து தொடச்சி ஃபேனில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே எடுத்து பொட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அன்றைக்கி வீடியோக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டேன். அன்றைக்கி வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பூஜை பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து காவடிக்கும் பூஜையும் பண்ணுவோம். எல்லா வருஷமும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி போர்ட்டிக்கோலாம் கழுவுற வேலைலாம் வந்து நான் பசங்க வரத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன். அவங்க வந்ததுக்கப்புறம் கழுவுனா ஃபுல்லாக மெரிச்சு சேராக்கி விட்டுருவாங்க. எனக்கு அது மாதிரி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அதை நல்லா காய்ஞ்சிடணும். எப்போவுமே வந்து பசங்க இல்லாத டைமில் தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இது ஃபுல்லாக வந்து கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன். ஃபுல்லாக வந்து ஃபேன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வந்து தொடச்சி எடுத்து வச்சுருந்தேன். நல்லா தொடச்சி வச்சோம்னா நமக்கு அந்த கருப்பாக அந்த டாட் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இருக்காது. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணுவீங்களா, இல்லை அன்றைக்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். நான் சின்ன வேலைலாம் வந்து முன்னாடியே முடிச்சிடுவேன். நான் வீடெல்லாம் வந்து அன்றைக்கி மார்னிங்கே எழுந்திரிச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை எதுவும் பண்ணலை. இந்த பூஜை சாமான் தேய்க்கிற வேலை எல்லாமே முன்னாடி நாளே பண்ணிட்டேன். புதன்கிழமை மார்னிங் எழுந்திரிச்சி எனக்கு எதனா ஒரு நல்ல நாள் வருதுன்னாவே எனக்கு தூக்கமே வராதுங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே ஒரு படபடப்பு இருக்கும். எனக்கு மட்டும்தான் அப்படியே, உங்களுக்கும் அப்படி தானான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பூஜை பாத்திரத்துக்கெலாம் போட்டு வைக்கும் போது நான் வந்து பன்னீர், சந்தனம், ஜவ்வாது இதை மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும். நமக்கு ஒரு நாள் முழுக்க அந்த ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க பெரிய ஷாக்கு. நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா கோலம் போட்டு இந்த டைமுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். அந்த பிளானுக்கு வந்து ஆப்போசிட்டாக எல்லாமே நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபுல்லாக மழை, விடிய விடிய புதன்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் மழை பெஞ்சுது. நான் கோலம் போடும்போதே நிறைய தூறல் போட்டுட்டு இருந்தது. நம்ம கோலம் போடுறோம், இது கலையாமல் இருக்குமா, நான் நல்லா போடணும்னு நினச்சி எல்லாம் ரெடி பண்ணேன். காவடி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணணும், கலரெல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மழை வந்ததால் எனக்கு கோலம் போடுற ஐடியாவே இல்லைங்க. நான் யோசித்து வச்சது ஒன்று, நான் போட்டது ஒன்று. எப்போவுமே நான் ஒன்று யோசித்து வைப்பேன், ஆனால் அது போடவே மாட்டேன். அன்றைக்கி மைண்டுக்கு தோணுது அப்படியே போட்டேன். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து போடலான்னு சொல்லிட்டு ஐடியாவோடு இருப்பீங்க, ஆனால் அப்போ வந்து வேறு வந்து மாறிடும். ஆனால் அந்த கோலமும் நல்லா இருந்துச்சு. நான் யோசிக்கிறது எப்போவுமே போட மாட்டேன். அன்றைக்கி வந்து மார்னிங்கே கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. இந்த மழை வர பெஞ்சிக்கிட்டே இருந்ததா, கொஞ்சம் நச்சன்னு இருக்கும், வெளியிலேயும் சரி நம்ம போக முடியாது. அன்றைக்கி கோலம் எப்படியோ போட்டு முடிச்சிட்டேன். தூறலும் போட்டுக்கிட்டே இருந்தது. மார்னிங் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூறல் போட்டு லைட்டாக வந்து கோலம்லாம் கலைஞ்சிருச்சு. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கையோட வெளியும் குங்குமஞ்சாலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து மார்னிங் நான் கோலம் போட்ட கையோடு வந்து குங்குமஞ்சாவும் வச்சிடுவேன் வாசலுக்கு. அதுக்கப்புறம் வைக்கலான்னு சொல்லிட்டு நினைப்பேன், ஆனால் மறந்துடுவேன். அதனால இது ஒரு ஹேபிட்டாக நான் மாற்றிக்கிட்டேன். கோலம் போட்டால் அடுத்த செகண்டே வந்து குங்குமஞ்சா எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவேன். அது ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்குது. நமக்கு கோலம் போட்ட கையோடு நம்ம இது செய்யப்போ அவ்வளோ வந்து பாசிட்டிவாக இருக்கும். நம்ம வாசலில் எவ்வளோ மங்களகரமாக இருக்கும். அன்றைக்கி வந்து நான் காவி கலர் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்கலான்னு இருந்தேன். சாண பவுட்ரு கூட வாங்கிட்டு வந்து போடலான்னு இருந்தேன். இந்த தூரெல்லாம் போடவே நான் அந்த வந்து போடவே இல்லை. சரி, ஃபுல்லாக வந்து திரையெல்லாம் ஈரமாக இருந்தது. முன்னாடி மட்டும் வந்து கழுவி விட்டுட்டேன். கீழே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, இன்னும் தண்ணி ஊற்றுனா கோலம் கூட நிற்காதுன்னு சொல்லிட்டு இருந்த ஈரத்தோடையே வந்து நான் அப்படியே போட்டுட்டேன் கோலமும். நான் போட்டேன் கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மைண்டுக்கு ஒன்று வந்தது, அதை நினச்சி போட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி கோலம். என் பொண்ணு கூட சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. என் குட்டி பையனாக வந்து சொல்லியிருந்தான், அம்மா கோலம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எதாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் உங்கள் கமெண்ட் படிக்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் குங்குமஞ்சா வச்சிடலான்னு சொல்லிட்டு கையோடு வந்து வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து வேலைக்கிழமையே முடிச்சிடுவேன் வேலைங்கெல்லாம். நான் ஃப்ரைடே வந்து வேலை நம்ம விளக்கு ஏற்றினேன்னா வேலைக்கிழமை முன்னாடியே வந்து நிலவாசலுக்கெல்லாம் இங்கெல்லாம் வச்சுருவேன். முன்னாடி நிலவாசலுக்கு மட்டும் ஃப்ரைடே அன்றைக்கி வைப்பேன். அப்படி தான் நான் எப்போவுமே முன்னாடியே ரெடி பண்ணிவிடுவேன். நம்ம கரெக்டாக எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக பூஜை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் மார்னிங் நம்ம டிஃபன் லன்ச் எல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். துளசிக்கு பூஜை பண்ணி 1 மந்த் ஆகிடுச்சுங்க. இந்த எலி பண்ணதால் எனக்கு செடியே அதுக்கப்புறம் சரியாகவே வரல. இப்போ தான் மறுபடியும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எத்தனை நாளைக்கு இந்த எலி வந்து விட்டு வைக்கன்னு தெரியல. போர்ட்டிக்கோல தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அது சூரிய வெளிச்சம் கொஞ்சம் இருந்தால் தான் செடி நல்லா வளரும். அங்கே உள்ள கொஞ்சம் நேரம் வெயிலில் எடுத்து வைப்பேன். அது தூக்கி வச்சே வந்து கொஞ்சமாக வந்து தொட்டியை லைட்டாக விரிசல் விட்டுருச்சு. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த எலியை நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அழகாக வளர்ந்துருது துளசியம்மா. எப்போவுமே மார்னிங்கில் அவங்களுக்கு விளக்கு ஏற்றிடுவேன். எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வச்சுருக்கேன். மார்னிங் டைமில் கொஞ்ச நேரம் வந்து வெயில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வைப்பேன். நைட் டைமில் எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஒரு நாள் வந்து மறந்துட்டாலும் திருப்பவும் வந்து அந்த மண் மொத்தமே கீழே எடுத்து விட்டுது. செடியும் வேரோடு எடுத்து விட்டுருது. அதான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. நிலவாசலெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங்கே வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து கேஸ் அடுப்புலாம் கழுவி விட்டுட்டேன். எப்போவுமே வந்து நான் சாமிக்கு வந்து பிரசாதம் செய்யும் போது சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு தான் சமையலே வந்து ரெடி பண்ணுவேன். நான் வந்து நான்வெஜ் செய்கிற பாத்திரத்தில் வந்து சாமிக்கு வந்து பிரசாதம்லாம் செய்ய மாட்டேன். தனியாக அதுக்குன்னு வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் தான் எப்போவுமே வந்து சமையல் பண்ணுவேன். இந்த கூடையில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை தான் வந்து நான் மார்னிங்கே கழுவி வச்சுட்டேன். கேஸ் அடுப்புலாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருவேன். நான் ஏற்கனவே வீடியோவிலே சொல்லியிருக்கேன். நான் எப்போ வந்து சாமிக்கு பிரசாதம் செஞ்சாலும் ஸ்வீட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கி கரெக்டாக வந்து 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 2-3 மணி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லபடியாக வந்து சாமியை நினச்சிக்கிட்டு முருகரை சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
சாம்பார் வந்து இன்றைக்கி குண்டாவில் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். குண்டாவில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்படி வச்சா தான் பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம ரொம்ப நேரம் பருப்பு வேகும், நமக்கு கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எப்போவுமே வந்து மதிய டைமில் தான் வருவாங்க வேலைக்கு போயிட்டு. காவடி எடுக்கும்போது அன்றைக்கி வந்து கடைக்கு போகலை, வீட்டில் தான் இருந்தாங்க. நான் வந்து ஒரு வெங்காயம் மட்டும் தான் நான் அன்றைக்கி வந்து தோல் உரித்து வச்சேனே கட் பண்ணி. மீதி எல்லாமே வந்து அவங்க ரெடி பண்ணாங்க. வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்றைக்கி வீடியோக்காகலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை. நார்மலாக வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. மார்னிங்கில் வந்து நான் என்ன வேலை சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க. சண்டே டைமில் பாதி வேலை எனக்காக வந்து எடுத்து செய்வாங்க. நான் சொல்லாமலே வந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வாங்குங்க. அப்போ தான் வந்து நம்மளோட வீட்டில் நம்ம என்ன செய்கிறன்றது அவங்களுக்குன்னு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் தானே இருக்க அப்படின்னு. அப்போ தான் தெரியும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வீட்டில் அன்றைக்கி இருந்ததால் எல்லா வேலையுமே அந்த இப்போது வீடியோ வேறு எடுக்கிறேன்னா அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் மாற்றி வச்சு வேலை வந்து அன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதுக்கே நான் ரெசிபிலாம் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. வேலை செய்கிறது மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆடி வெள்ளி சாமி கும்பிட்டோம்னால அதில் எல்லாமே வந்து ரெசிபிஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து ராகி பாயசம் தான் செஞ்சுருந்தேன். ராகி சேமியா, நீங்கள் நார்மலாக செய்கிற சேமியா விட ராகி சேமியாவில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்பவும் வந்து நார்மல் சேமியாவில் செய்ய மாட்டீங்க. நான் 3 வருஷம் கிட்ட நான் ராகி சேமியாவில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போயாச்சும் ஒரு டைம் அந்த சேமியா கிடைக்கலனா தான் நான் அதில் செய்வேன். ரெண்டுத்துமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரே டைமில் முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே டைமாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து இந்தமாரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு பண்ணோன்னா நம்ம சீக்கிரம் வந்து ரெடி ஆகிடும். இந்த பிளேட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே அவங்க தான் சாப் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ நைஸாக வந்து சாப் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி அவங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா இன்னும் டைம் ஆகிருக்கும். அன்றைக்கி வந்து நான் 3 பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். எப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் செய்வேன். ஒன்று வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன், அப்புறம் அவரைக்காய், வாழைக்காய், சுண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு குத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஹெல்ப்பு நிறைய ஹஸ்பண்ட் கிட்ட வாங்குங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கொஞ்சம் மைண்ட் செட் வரும். அவங்கள பார்த்து நம்ம பிள்ளைங்களாம் வந்து அவங்களுக்கு வருங்காலத்தில் வர பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் குழந்தைங்களும் செய்வாங்க. சின்ன சின்ன ஹெல்ப் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பாக கேளுங்க, செய்வாங்க. நம்ம செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிப்போம், ஆனால் ஹெல்ப்பு கேட்டால் கண்டிப்பாக வந்து செய்வாங்க. அன்றைக்கி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு நான் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். முன்னாடியே வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அரிஞ்சு வச்சதெல்லாம் எல்லாமே டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிவிட்டு வாழைக்காய் வந்து நான் தான் கட் பண்ணியிருந்தேன். அது ஒன்று மட்டும்தான் நான் கட் பண்ணேன், மீதி எல்லாமே அவங்க தான் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வாழைக்காய் பொரியலை செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதமும் வந்துடுச்சு. சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். வடவும் அப்பளம் மட்டும் தான் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து டைம் செக் பண்ணிவிட்டு காவடிக்கு வந்து அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தேன். அவங்க வந்து ஒன்று ஒன்றா வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து அபிஷேகம் பண்ணுவோம். உள்ளே வச்சு பண்ணலாம், ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் வந்து சிதறிடும். அதனால் எப்போவுமே வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே வந்து வெளியே வச்சு தான் வந்து பூஜை பண்ணுறோம். நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு தான் பூ அலங்காரம் எல்லாமே பண்ணுவேன். அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தனம் திருநீர் எல்லாமே வந்து அவங்க பூசி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க காவடிக்கு. நான் வந்து வடை மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடையை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். வடையை சுட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அப்பளமும் பொரித்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட்றது மட்டும்தான். எல்லாமே வந்து காவடிக்கு எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. மார்னிங் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. திருத்தணி முருகர் கோவிலில் அன்றைக்கே பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மார்னிங் தான் கட்டியிருந்தேன், எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து சாமி கும்பிடும்போது மாமனார் வருவாங்க, மாமியார் எதனா வேலையாக இருந்தால் நீங்கள் கும்பிடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. இந்த வாட்டி அவங்களும் வந்திருந்தாங்க. நல்லபடியாக வந்து முருகரை பூஜை பண்ணி நல்லபடியாக வழிபட்டாச்சு. உங்கள் எல்லாரோடைய கோரிக்கையும் எல்லாரோடைய வேண்டுதலையும் இந்த முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நல்லபடியாக சீரும் சிறப்பமாக பூஜை பண்ணிட்டோம். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
உங்களோட வேண்டுதல் எல்லாமே முருகப்பெருமான் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு 5 மணிக்கு வந்து கிளம்பியிருந்தோம். எப்போவுமே வந்து ஊர்வலமாக தான் வந்து போயிட்டு வருவோம். அன்றைக்கி வந்து 3:30 மணிக்கே ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து காவடி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் 5 மணிக்காக தான் போயிருந்தோம். பசங்க வந்ததும் சாப்பாடெலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு 5 மணிக்காக கிளம்பியிருந்தோம். வீட்டுக்கு வந்து 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லபடியாக வந்து கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. எப்போவுமே வந்து குளத்துல தான் போயிட்டு காவடியெல்லாம் கழுவி அங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம். அன்றைக்கும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம். எப்போவுமே வந்து மேலே சாமியை வந்து பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமையே வந்து சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் நல்லபடியாக குளத்துல போயிட்டு எல்லா வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் வந்து அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் காவடியை. அவங்களுக்கு வந்து வெளியே கற்பூரெல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். நம்ம ஊரில் கோயில் இருக்குது, பச்சையம்மன் கோவில். அங்கேயும் முருகர் இருக்கார். அங்கேயும் நல்லபடியாக வந்து சுற்றி வந்து அதுக்கப்புறம் காவடி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். என்னோட முருகர் கூட பயணம் வந்து இது 17 வருஷம் ஆகுதுங்க. நாங்கள் 17 வருஷமாக வந்து நான் முருகரை கும்பிட்டுட்ருக்கேன். எங்கள் கணவர் மூலயமா தான் நான் முருகரை வந்து கும்பிட ஆரம்பித்தேன். அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து காவடி எடுத்துகிட்ருக்காங்க. மாமியார் வந்து சொல்லுவாங்க, பரணியில் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து வந்து அவங்க பரணிக்கு காவடி எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கப்புறம் ரொம்ப இன்வால்வ் ஆகி எப்போ பூஜை பண்ணேன்னா, என் பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து முருகரை நிறைய வந்து கும்பிட ஆரம்பித்தேன். என் பையன் பிறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய மிராக்கல்லாம் எனக்கு பண்ணியிருக்காரு. நான் நினச்சதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. அவ்வளோ பிடிக்கும் திருத்தணி முருகர். எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் திருத்தணி முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.